மாவட்டம் கவரைப்பேட்டையில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி இந்திய மாணவர்கள் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. மழையையும் பொருட்படுத்தாமல் பேனரை குடையாக பிடித்தபடி போராட்டத்தை தொடர்ந்த அவர்கள் தேசிய தேர்வு முகாமை கலைக்கவும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக தமிழ் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த தொடர்ச்சியினுடைய வீரியமாக இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய குளறுபடியினால் பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய மருத்துவ கனவு கேள்விக்குறியாக்கப்பட்டதை கண்டித்து டெல்லியின் ஜந்தர் மந்தரில் 20 நாட்களுக்கு மேலாக இந்தியாவினுடைய சிறந்த கல்வியாளரும் சூழலியாளருமான சோனம் பங்கஜ் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்திய மாணவர் சங்கம் இடதுசாரிகளுடைய அமைப்புகள் எல்லாம் லட்சக்கணக்கானோர் அங்கே திரண்டு இந்த நீட் தேர்வினால் நடக்கக்கூடிய குளறுபடியை NTAவை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இங்க நேற்று கூட நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்திய பேரணியில் காவல்துறை உடைய அராஜக போக்கை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உட்பட அனைத்து சங்கங்களும் கண்டிப்பதோடு இதற்கு பிறகு வெறும் தர்மேந்திர பிரதான் மட்டும் பொறுப்பேற்காமல் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் பொறுப்பேற்று அவரும் தார்மீக பொறுப்பேற்று அவரும் பதவி விலக வேண்டும் என்று அனைத்து சங்கங்கள் சார்பாக இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வின் அனிதா இறந்த பொழுது அவருடைய வீட்டுக்கு சென்று பார்த்த இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பிறகு எந்தவித அரசின் நிலைப்பாடையும் வெளிப்படுத்தாதது எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய ஆதரவை இந்திய நாடு முழுக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விநாயகமூர்த்தி DYFI மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர்.